உனக்கு மட்டுமா பூ பாட்டெல்லாம் தெரியுமா? எனக்கு தான் தெரியும். பூ பூக்கும் வாசம் தை மாசம் டன் 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 டன். இப்ப பாரு, நான் ஒண்ணு பாடுறேன் பாரு. ஏ மல்லி பூ வச்சு வச்சு வாடுது, ஏ கனகாமரம் வச்சு வச்சு வாடுது, பூவெல்லாம் எப்போ வாங்கின்னு போறீங்க, எப்போ வாங்கின்னு போறீங்க, சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. இந்த பாட்டு எப்படிமா இருக்குது? சூப்பரா இருக்கா? நானே கண்டுபிடிச்சேன். ஏன் மல்லியில வந்து உனக்கு மட்டும் தான் பாட்டு தெரியுமா? எனக்கு தான் தெரியும். மல்லிகையே மல்லிகையே மாலையிடம் மன்னந்தனே சொல்லு சொல்லு சொல்லு. சரிம்மா, இப்போ வந்து வைஷ்ணவிக்கு பேய் ஓடுறதுக்கு பூ எல்லாம் வாங்க வந்தோமா, இல்ல பூ பாட்டு வந்து நம்ம மாத்தி மாத்தி பாட வந்தோமா சொல்லு. ஏ ஆமாண்டி வசந்தி, கண்மணி அக்கா காதல விழ போதுடி. அப்புறம் என்ன தப்பா நினைச்சுக்கிடி அந்த அக்கா. பாரு நான் இவ்வளவு கஷ்டத்துல இருக்கிறேன், இது வந்து பாட்டு பாடுனுக்குது பாரு அப்படி என்ன நினைச்சு போறாங்கடி. கம்னரு வா வா வா. அப்ப நான் சொல்லலைன்னா நீ இன்னும் பாட்டு பாடினே தான் இருந்திருப்பியாமா? கண்மணி அக்கா என்ன வாங்கணும்ட்டு சாமியார் சொன்னாராக்கா? இல்லம்மா, அவங்க ரெண்டு பேரும் வந்து ரொம்ப நேரம் குசு குசு குசுன்னு பேசிக்கிறாங்க. என்னன்னு ஒண்ணும் புரியல. அதான் சரி அவங்கள பார்த்து வாங்குவாங்கன்ட்டு நான் கம்முன்னுக்கிறேன். யாருன்னா போங்க, முன்னாடி போங்க. என்ன வேணும் ஏது வேணும்னு சாமியார்கிட்ட நீங்களா தான் போய் பேச்சு கொடுக்கணும். கம்முனே நின்னுந்தா எப்படி? போமாமோ, முன்னாடி முன்னாடி போய் கேளுமா ஒரு சாமியார்கிட்ட. ஏன்டா நாம போய் கேட்கணுமா? நீ கூட போய் கேட்கலாம். தோக்கா போய் நானே கேக்குறேன்க்கா. பூவு மாலை அதெல்லாம் வீட்டுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்து வாங்க. ஆமா ஆமா, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்து வாங்குங்க. அதே மாதிரி மளிகை கடையிலயும் போய் பாத்துக்கலாம். நம்மளுக்கு தேவையான பொருள் எல்லாம் எடுத்துக்கலாம். இங்கேயும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்குங்க.